துன்பத்தை வெல்பவர் வெற்றியை ருசிக்கிறார். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திரு அவையோடு பாஸ்கா காலத்தின் 7வது வாரத்திலே திங்கட்கிழமையிலே இன்றைய யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 29 முதல் 33 வரை உள்ள இறைவார்த்தை பகுதியானது உங்களுக்கு துன்பம் உண்டு என்பதை ஆண்டவர் தெளிவாக எடுத்துரைக்கக்கூடியவராக இருக்கின்றார். இந்த உலகத்திலே துன்பத்தை தாண்டி வாழக்கூடிய மனிதர்தான் வாழ்வில் சாதனையாளராக மாறுகின்றார். ஒரு கரித்துண்டானது பூமிக்கு அடியிலே இருந்து பல நாட்களாக இருந்து அழுத்தத்தை கொடுக்கின்ற பொழுதுதான் அது விலை உயர்ந்த டைமண்டாக மாறுகிறது. அதே போலத்தான் தங்கத்தை நெருப்பிலை போட்டு உருக்குகின்ற பொழுதுதான் அது விலை உயர்ந்த தங்க ஆபரணங்களாக மாறுகிறது. ஒரு கல்லை நாம் செதுக்குகின்ற பொழுதுதான் அது மிக சிறந்த ஒரு சிற்பமாக மாறுகின்றது. இப்படி இவை ஒவ்வொன்றும் தன்னை இழக்கின்ற பொழுதுதான் அங்கே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதை போலத்தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் நாம் துன்பத்தை தாண்டுகின்ற பொழுதுதான் வெற்றி ருசிக்கக்கூடியவர்களாக மாற முடியும். மிகவும் புகழ்பெற்ற தடகள வீரர் உசேன் போல்ட் தன்னுடைய முதல் போட்டியிலே 2004ஆம் ஆண்டு அவர் காயம் காரணமாக வெளியேறக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் அந்த தோல்வியிலே அவர் துவண்டு போய்விடவில்லை. அவர் ஆண்டவர் இயேசுவை போல தன்னுடைய தோல்வியை விட்டுவிட்டு அவர் தொடர்ந்து பயிற்சிகளை மேற்கொண்டு 2008, 2012, 2016 என்று சொல்லி 9 தங்கப் பதக்கங்களை வென்று மிகப்பெரிய சாதனையாளராக இன்று நம்முடைய மனங்களிலே எல்லாம் இடம் பிடிக்கக்கூடியவராக மாறினார் என்று சொன்னால் அது அவர் அந்த துன்பத்தை தாண்டி சாதனை படைத்தவராக இருந்தார். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் கூட குடும்பங்களிலே கணவன் மனைவிக்கிடையே உறவுகளிலே துன்பங்கள் ஏற்படும். அன்றாட வாழ்க்கையிலே பொருளாதார சிக்கலினால் குடும்பத்திலே பிளவுகள் ஏற்படும். இன்னும் கடன் பிரச்சனையினால் பல்வேறு சூழ்நிலையினால் குடும்பங்களில் ஏற்படக்கூடிய துன்பங்களை கண்டு நாம் துவண்டு போகக்கூடாது. எப்படி புனித அவிலா தெரசால் கூறுவார், பெயின் இஸ் நெவர் பெர்மனன்ட். துன்பம் என்பது ஒரு நிரந்தரமானது அல்ல. எனவே நாம் அதை தாண்டுகின்ற பொழுதுதான் சாதனை படைக்க முடியும். அதே வேளையிலே துன்பங்கள் நம்முடைய வாழ்விலே பக்குவத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கூட சிலுவை சாவின் வழியாகத்தான் நமக்கு மீட்பையும் புது வாழ்வையும் இறப்பிலிருந்து உயிர்ப்பையும் நமக்கு கொண்டு வந்திருக்கின்றார். எனவே கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே வரக்கூடிய துன்பங்களை கண்டு துவண்டு போகாமல் ஆண்டவர் இயேசுவை போல புனித அவிலா தெரசால் கூறுவதைப் போல நெல்சன் மண்டேலாவை போல துன்பங்களை தாண்டி நம்முடைய வாழ்விலே வெற்றியை ருசிக்க இந்த நாளிலே இறைவன் நோக்கி மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.